ஊத்தினேன், கொல்லப்பட்டு விட்டார் அப்படி என்று. என் அருமையான சகோதரர்களே, அவர் எதையும் அங்கு என்ன சொல்லலை, எந்த நியாயத்தையும் அங்கு சொல்வதற்கு முன் வரல. மாறாக படைத்த ரப்பிடம் தனது தவறை ஏற்றுக்கொள்கிறார். நல்லா கவனிங்க இந்த இடத்த. அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் படைத்த ரப்போடு எப்படி செயல்பட வேண்டும் அப்படி என்பதற்குரிய ஒரு அற்புதமான முன்மாதிரி இங்கு இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ரப்பி இன்னி வலம்து நஃப்சி, என் இறைவா நான் எனது நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன், அநீதி இழைத்து விட்டேன், எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. பாருங்க, நாம் ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறின் போது நாம் படைத்த ரப்போடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான முன்மாதிரி இங்கே இருக்கிறது. நம்மில் பலர் என்ன செய்வாங்க, அந்த தவறுக்கு பல நியாயங்களை கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால தான் அந்த தவறு நிகழ்ந்தது, இதனால் தான் தவறு நிகழ்ந்தது என்று இப்படி நியாயங்களை கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். படைத்த ரப்புக்கு முன்னால் ஒரு அடியான் அப்படி செயல்படக்கூடாது. மாறாக தனது தவறை ரப்பிடம் அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரப்பி இன்னி வலம்து நஃப்சி என்று உடனே சொல்கிறார்கள். என் இறைவா நான் எனது நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன், எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. இப்படியான சிந்தனை வருவது இருக்கிறது, அது மிக உயர்ந்த நிலை. பாருங்க, அவங்களோட சிந்தனையில் வேறு எதுவும் வரல, அவர்களுடைய சிந்தனையில் எதுவும் வரவில்லை. வந்தது நான் செய்தது தவறு, ரப்பிடம் மன்னிப்பை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும், ரப்பிடம் நான் முதலில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் உடனே செய்கிறாங்க, உடனே செய்கிறார்கள். அப்போ இது ஒரு மூமினுடைய இந்த சிந்தனை என்பது மிக முக்கியமானது. என் அருமை சகோதரர்களே, எப்போதும் நாம் படைத்த ரப்பை முன்னோக்கியவர்களாக இருப்பதோடு நாம் ஒரு தவறை செய்து விட்டால், எம்மால் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் நாம் உடனே ரப்பை முன்னோக்கியவர்களாக அவரிடம் மன்னிப்பை நாம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே அவர்கள் பிரார்த்தித்தார்கள். பாருங்க, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற நற்செய்தியை பாருங்க, உடனே அல்லாஹ் அவரை மன்னித்தான். அல்லாஹ் அவரது அந்த தவறை மன்னித்து விட்டான். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அடியானுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அந்த அடியான் ரப்பை எவ்வளவு வேகமாக ரப்பின் பக்கம் திரும்புகிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அவன் எவ்வளவு வேகமாக ரப்பின் பக்கம் திரும்புகிறான், எவ்வளவு வேகமாக ரப்பை முன்னோக்குகிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவரை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான். அடுத்து அந்த துஆல் அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தில் 28வது அத்தியாயம் 16 இப்போ அவங்க ஓதி காட்டியது. அடுத்து 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கால ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அகூன வஹீரன் லில் முஜ்ரிமீன் என்றும் துஆ செய்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவா என் மீது நீ என்ன செய்தாய்? அருள் புரிந்தாய். இந்த அருளின் காரணமாக, உனது அருளின் மூலமாக நான் இனி ஒரு போதும் என்ன செய்ய மாட்டேன், குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன். பாருங்க, உடனே என்ன செய்யறாங்க? அந்த அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாறுகிறார்கள். நீ எனக்கு செய்த இந்த அருள் இருக்கிறதே, இந்த அருளுக்காக நான் இதன் பிறகு என்ன செய்ய மாட்டேன், குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். அவர் உண்மையில் நல்ல நோக்கத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்வதற்கு முற்பட்டார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அல்லாஹுடைய அந்த ஏற்பாடு என்ன செய்யப்படுகிறது? அந்த மனிதர் கொல்லப்பட்டு விடுகிறார். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரப்புடைய நிஅமத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடியவராக மாறினார். சரி, அடுத்து வாங்க என் அருமை சகோதரர்களே, 28வது அத்தியாயம் 21வது வசனம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் பிரார்த்தனை எவ்வளவு செல்வாக்கு செலுத்தியது என்பதுதான் தலைப்பு. அப்ப எனவே அந்த தலைப்பில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க என் அருமையான சகோதரர்களே. அப்ப எனவே இவ்வாறு இவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, படைத்த ரப்பை முன்னோக்கினார்கள். யாரெல்லாம் படைத்த ரப்பை முன்னோக்கியவர்களாக ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு நினையாப்புறங்களிலிருந்து உதவி செய்வான், அவர்கள் எதிர்பாராத விதங்களிலிருந்து உதவி செய்வான். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு ஃபிரௌன்
அவனுடைய அந்த கூட்டம் முடிவு செய்து விட்டது என்ற அந்த செய்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். அல்லாஹ் உதவி செய்கிறான். ரப்பை முன்னோக்கினார்கள், ரப்பிடம் மன்னிப்பை தேடினார்கள், ரப்பின் புறத்திலிருந்து உதவி எதிர்பாராத விதமாக வருகிறது. ஒரு மனிதர் வந்து என்ன சொல்கிறார்? இப்படித்தான் நீங்கள் எகிப்திலே இதற்கு பிறகு இருந்தால் அது உங்களுக்கு ஆபத்து, அவர்கள் உங்களை கொல்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஃபஹரஜ மின்ஹா ஹாயிஃபன் யதரக்கப். அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கும் இங்கும் பார்த்து கவனமாக பயந்தவர்களாக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். எகிப்தை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளியேறுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய துஆ, கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன் என்று துஆ செய்கிறார்கள். இந்த துஆவோடு தான் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து யா அல்லாஹ், என் இறைவா என்னை நீ காப்பாயாக, அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். இப்போ துஆ என்பது என் அருமையான சகோதரர்களை ஒரு மூமினுடைய வாழ்வுள் எப்படி, அதாவது இரண்டரை கலந்த ஒன்று என்று பாருங்க. அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை செய்தவர்களாகத்தான் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறாங்க, படைத்த ரப்பிடம் உதவி தேடுகிறார்கள். ஏனென்றால் ஃபிர்அவுன் அவனுடைய கூட்டம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு பெரும் ஒரு கூட்டம், அவனது ஆட்சி என்பது ஒரு பலமான ஆட்சியாக அங்கு இருக்கிறது. அப்ப ரப்பைத்தான் முன்னோக்குகிறார்கள், ரப்பிடம்தான் கேட்கிறார்கள். ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் மதியனுக்கு வருகிறார்கள். மதியனுக்கு வந்தவுடன் அங்கும் என்ன என்றால் அஸா ரப்பி அன் யஹ்தியனி ஸவாஅஸ் ஸபீல் என்று சொல்கிறார்கள். அஸா ரப்பி அன் யஹ்தியனி ஸவாஅஸ் ஸபீல் என்று சொல்கிறார்கள். என் இறைவன் என்னை நேரான பாதையிலே செலுத்துவதற்கு போதுமானவனாக இருக்கிறான், செலுத்தக்கூடும். பாருங்க, ஒரு தன்னந்தனியாக அவருடைய பயணம் மேற்கொண்டு என்ன செய்கிறார்? மதியனுக்கு வருகிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான்? வழியை காட்டுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு வழியை காட்டுவான். இது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடிய இடங்கள் ஒரு முக்கியமான இடமா இல்லையா? இது அல்லாஹ்வின் மீது பாருங்க, தன்னந்தனியாக யாருமே அவருக்கு தெரியாது, பிறந்த ஊரை விட்டு வெளியேறி வந்து விட்டார். சுபஹான் அல்லாஹ், யாருமே அறிமுகமற்ற ஒரு ஊருக்கு வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் ரப்பின் மீது எப்படியான நம்பிக்கையில இருக்கிறார், ரப்பின் மீது எந்த அளவு நல்லெண்ணம் கொண்டவராக இருக்கிறார் என்று பாருங்க. எனது இறைவன் எனக்கு வழிகாட்ட கூடும் என்று அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்போ சுபஹான் அல்லாஹ், இப்போ நாங்கள் இந்த தலைப்பில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது துஆ என்பது. என் அருமை சகோதரர்களே, அது ஒரு தனியான வணக்கம் என்பதை விட நமது வாழ்வோடு கலந்த ஒன்று. துஆ நாம் எதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எதற்கும் நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூ வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்ன சொல்கிறான்? வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூ, நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு வழங்கிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், அவனது அருள்களை நீங்கள் கணக்கிட்டால், அவனது நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் கணக்கிட முடியாது. என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நமது சிந்தனையில பெரும்பாலும் எது வரும் தெரியுமா? நாம் செய்த சில துஆக்கள், பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். அதுதான் சிந்தனைக்கு வரும். என்ன, நான் இப்படியெல்லாம் துஆ செய்தேன், இப்படியெல்லாம் பிரார்த்தித்தேன், எனது இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எனது இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்படிதான் ஷைத்தான் என்ன செய்வான்? சிந்தனையை போடுவான். போட்டு துஆ என்ற இபாதத்தை விட்டே தூரமாக்கி கொண்டு இருப்பான். துஆ என்ற இபாதத்தை விட்டே தூரமாக்கி கொண்டு இருப்பான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது. அப்ப என்ன இந்த வசனம் சொல்லுது? இப்ப நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலையில் எழுகின்றீர்கள், காலையில் எழுந்து நாங்கள் எத்தனை வேலைகளில் ஈடுபடுகிறோம். காலையில் எழுந்தது முதல்
என்னென்ன பணிகளில் ஈடுபடுகிறோம்? இந்த பணிகளுக்காக எல்லாம் நாங்கள் அல்லாஹ் அடுத்து துஆ செய்கிறோமா? எனது கைகள் இப்படி இயங்க வேண்டும், விரல்கள் இயங்க வேண்டும், எனது கண்கள் பார்க்க வேண்டும், இப்படி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் துஆ செய்கிறோமா? ஒவ்வொன்றுக்கும் துஆ செய்கிறோமா? கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் நாம் என்ன நமது ஒன்றெண்டு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அந்த சிந்தனை நமக்குள் இருக்குதானா? அன்றாடம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நாம் துஆ செய்கிறோமா அல்லாஹ்விடத்தில்? அவைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அந்த அருள்களை செய்து கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து அந்த அருள்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அவனது நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எமது வாழ்வில் இப்ப நாங்கள் எப்படி துஆவை புரிந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. யாராவது நாங்கள் பிரார்த்தனை என்றால் எப்படி புரிந்து இருக்கிறோம்? யார் சொல்றீங்க? பொதுவாக துஆ என்றால் ஒரு சிந்தனை தானே, ஒவ்வொருத்தர் சிந்தனையிலும். துஆ பிரார்த்தனை என்றால் ஒரு சிந்தனை, ஒரு பிக்சர் இருக்குதானே. என்ன பெரும்பாலும் இருக்குது? கைகளை உயர்த்தி உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறது என்ற ஒரு முறை. அப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுவும் துஆ தான். ஆனால் அருமையான சகோதரர், இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை நீங்கள் படிச்சீங்கடா, இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப துஆ அன்றாடம் அது நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய செருப்புடைய வார் அருந்தாலும் நீங்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுடைய செருப்புடைய வார். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் பெரிய பெரிய விஷயங்கள் தான் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும், சின்ன விஷயத்தை நானே மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படிதானே? அப்படிதான். சிலவங்க எப்படி கேட்பாங்க, நைட்டு ஒரு 30 லட்சம் இருக்குது, ஒரு 20 லட்சம் இருந்தால் ஒரு வீடு வாங்கலாம். 30 லட்சம் இவர் ரெடி பண்ணி கொண்டாரு, 20 எங்கிருந்து வரையணும்? அல்லாஹ்விடம் இருந்து. அப்படி சிலர். அப்போ சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இப்போ துஆ பிரார்த்தனை என்றால் அதாவது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், எல்லாம் அனைத்தையும் நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும், செருப்புடைய வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பெறுகிறார்கள் என்றால் இதில் நாம் என்ன காணுகிறோம்? அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கையும் படைத்த ரப்போடு உள்ள அந்த இறுக்கமான தொடர்பும். அந்த தொடர்பு சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு ஒரு பலமான தொடர்பாக அந்த தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு அவ்வளவு பலமான ஒரு உறுதியான தொடர்பாக அந்த தொடர்பு இருந்தது. என் அருமை சகோதரர்களே, இப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன? அவர்கள் அந்த 2 பெண்களுக்கு அவருடைய ஆட்டு மந்தைகளுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்கிறார்கள். உதவி செய்துவிட்டு அந்த உதவியை செய்துவிட்ட அருமை சகோதரர்களே, அவங்க எவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க, யாருமே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் அவங்க எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. அவங்க செய்த உதவிக்கு அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நிழலின் பக்கம் ஒதுங்குகிறார்கள். நிழலில் பக்கம் ஒதுங்குகின்ற போது ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று சொன்னவர்களாக ஒதுங்குகிறார்கள். இதெல்லாம் அப்படி வருது அந்த வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை என்ன செய்து அப்படி வருகிறது. நீ எந்த கைரை, எந்த நலவை எனக்கு அருளுகிறாயோ அதன் பால் நான் மிக மிக தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக நிழலின் பக்கம் ஒதுங்குகிறார்கள். இது எப்படிப்பட்ட தொடர்பு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அதாவது நமது நிலை என்னவென்றால், நாம் எல்லா முயற்சிகளும் செய்து எந்த முயற்சியும் வெற்றி அளிக்கவில்லை என்கின்ற போதுதான் அல்லாஹ்வோட தொடர்பு கொள்ளும். எல்லா முயற்சிகளையும் செய்து எந்த முயற்சியும் கைகூடவில்லை, எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்தும். ஆனால் பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்பு எங்க தான்? தொடர்பு ரப்போடு தான். தொடர்பு ரப்போடு இருந்து கொண்டே இருக்கிறது. ரப்போடு தான் தொடர்பு. எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு தேவையில் இருக்கிறாங்க, யாருமே தெரியாத ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, எவ்வளவு தூரம் பயணித்து வந்து இருப்பார்கள், எவ்வளவு பசியோடு இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கிறாங்க. நீ எந்த நலவை ஹைரை அருளுகிறாயோ அதன் பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அவ்வாறு சொன்னவுடன் அடுத்த வசனம் என்ன? அந்த 2 பெண்களில் ஒரு பெண் உடனே வருகிறார்கள். அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் வந்து சொல்கிறார்கள், எனது தந்தை உங்களுக்கு கூலி வழங்குவதற்காக, நீங்கள் எங்களுக்கு செய்த இந்த உதவிக்கு கூலி வழங்குவதற்காக எனது தந்தை உங்களை அழைக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே,
சுப்ஹானல்லாஹ், எண்ணி பாருங்க. அதாவது அந்த தந்தை என்ன செய்கிறாரு, தனது 2 மகள், ஒரு மகளை திருமணம் முடித்தே கொடுக்குறார். இப்படி ஒரு உதவி வருமா? இப்படி யாராவது செய்வாங்களா? எந்த ஒரு தந்தையாவது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருதுன்னு பாருங்க. அவருக்கு அதாவது திருமணம், அவருக்கு தொழில், அவருக்கு தங்குவதற்கான இடம் அனைத்தும் அவருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையும் படைத்த ரப்பிடம் அவர்கள் அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செய்த பிரார்த்தனையும் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் அந்த 2 பெண்களுடைய தந்தையிடம் சொல்கிறார்கள். நடந்த நிகழ்வை சொல்லும்போது அவர் சொல்கிறார், லா தஹஃப் நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன் என்று சொல்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள். அவர் எகிப்திலிருந்து வெளியாகும் போது எப்படி துவா செஞ்சார்? ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன் என்று துவா செஞ்சார். அவர் எப்படி சொல்றாரு? லா தஹஃப் நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் பிரார்த்தனை, துஆ எப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்தியது என்பதற்கு ஃபிரௌனிடம் செல்லுங்கள். ஃபிரௌனுக்கு பயந்து தான் என்ன செய்கிறாங்க? எகிப்திலிருந்தே வெளியேறுகிறார்கள், மதியனுக்கு போகிறாங்க. திரும்ப அல்லாஹ் நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்வு செய்கிறான். தேர்வு செய்துவிட்டு என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அதாவது அவன் வரம்பு மீறி விட்டான், அவனிடம் நீங்கள் செல்லுங்கள், ஃபிரௌனிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற போது, என் அருமை சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே முதல்ல செய்தது என்ன? இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் ஃபிரௌனோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் படைத்த ரப்பிடம் முதல்ல சொல்வது ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. துஆ என்ன செய்து தொடர்பு எப்படி ஏற்படுதுன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனே அவர்கள் ரப்பிடம் துஆ செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, எனது நெஞ்சை நீ எனக்காக விரிவாக்குவாயாக. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, உங்களுக்கு தெரியும், அதாவது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய இடங்கள், உள்ளம் எங்கெல்லாம் நெருக்கடிக்குள்ளாகும். இப்போ அவனுக்கு முன்னால் போனால் அவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரன், அவனுக்கு முன்னால் போனால் உள்ளம் என்ன செய்யும்? ஒரு நெருக்கடியை உணருமா இல்லையா? அப்போ எதை துவா செய்கிறாங்க? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, எனது நெஞ்சை நீ எனக்காக விரிவாக்கி தருவாயாக. எவ்வளோ முக்கியமான துவான்னு பாருங்க. அதாவது சில நேரங்களில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பயமும் அச்சமும் வார்த்தைகளை கூட வெளிப்படுத்தாது இல்லையா? சில நேரங்களில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அச்சம், பயம், சில சூழல்கள் என்ன செய்யாது? வார்த்தை கூட வெளிவராது. அப்படியான நிலைகள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறோமா இல்லையா? எனவே அவங்க எதை கேட்குறாங்க பாருங்க, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என் நெஞ்சை நீ எனக்காக விரிவாக்குவாயாக. இது மிகப்பெரிய நியமத்தா இல்லையா? இதை நீங்கள் குர்ஆன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இது அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக சொல்கிறான். எதை? மை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழியை விரும்பி விட்டால், அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழியை நாடும் போது அவரது நெஞ்சை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விரிவாக்குகிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல இதை விட அழகா சொல்றான். பார்த்தீங்களா எப்படி? இது எவ்வளவு பெரிய அருள் என்றால், அஃபமன் ஷரஹ சத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒருவருடைய உள்ளம் இஸ்லாத்துக்காக அது விரிவாக்கப்படுகிறது என்றால் அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம், அது பேரொளி என்றான் அல்லாஹ். அது அவ்வளவு பெரிய நியமத், அவ்வளவு பெரிய அருள். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சௌர் குகையிலே இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைக்கு எதிரிகள் 100 ஒட்டகங்களை அறிவித்திருக்கிறார்கள் மக்காவில். அப்படியான நேரத்தில் வலை போட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் குகையுடைய வாயிலுக்கே வந்து விடுகிறார்கள். குகையுடைய வாயிலுக்கே வந்து விடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய கால்களை பார்த்தால் எம்மை பார்த்து விடுவார்கள். அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். அடுத்து வசனம் அதில் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனதஹு, அல்லாஹ் அவர்களுக்கு
சகீனத்தை அருளினான், அவனது சகீனாவை அருளினான். சகீனா எங்களுக்கு தேவை? உள்ளத்துக்கு அந்த நிம்மதி, அமைதி. ஏண்டா அது எவ்வளோ ஒரு படபடக்கூடிய நேரமாக இருக்கு நினைச்சு பாருங்க. எவ்வளோ அச்சம் பயம் வரக்கூடிய இடம் அது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த நிம்மதியை உள்ளத்துக்கு போடுறான். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துஆவில் அடுத்து கேட்குறாங்க, வயஸ்ஸிர்லி அம்ரி, எனது காரியத்தை நீ எனக்கு லேசாக்கி தருவாயாக. இப்போ எந்த காரியத்துக்கு போகிறாங்க? தஅவா, மிக முக்கியமான காரியங்களில் எல்லாம் தலையாயது என்ன? தஅவா. தஅவா, அவனுக்கு போய் நீங்கள் தஅவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அருமையான சகோதரர்களே, தஅவா என்பது எவ்வளவு உயர்ந்த சிறந்த காரியம். எனது காரியத்தை நீ எனக்கு எளிதாக்குவாயாக. அதே போன்று சொல்கிறார்கள், வஹலுல் உக்ததம் மின் லிசானி என்று சொல்கிறார்கள், என் நாவில் உள்ள அந்த முடிச்சையும் நீ அவிழ்த்து விடுவாயாக. யஃபஹு கௌலி, அடுத்து என்ன சொல்றாங்க? என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் தஅவாவுல முக்கியமான இடங்கள். தஅவாவுல முக்கியமான இடங்கள் என்ன? அதாவது அந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது அது உள்ளங்களை சென்றடையும். அந்த உள்ளங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? அதற்காக விரிவாக்குவான். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, என் குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரையும் நீ ஏற்படுத்துவாயாக என்று சொல்கிறார்கள். அதில் அடுத்து ஹாரூன் அஹி, எனது சகோதரன் ஹாரூனை எனக்கு உதவியாக ஆக்குவாயாக, அவரை கொண்டு என் முதுகை நீ பலப்படுத்துவாயாக, வலுப்படுத்துவாயாக என்கிறார்கள். என் காரியத்தில் அவரை நீ எனக்கு கூட்டாக்கி வைப்பாயாக என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதில் அடுத்து நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்ன? தஅவாவில் எது மஸ்லஹாவோ அதை முற்படுத்த வேண்டும். தஅவா என்று வரும்போது எது பயனுள்ளது, எது இந்த இடத்துக்கு பொருத்தமானது, யாரை முற்படுத்தினால் பொருத்தமாக இருக்கும், யார் பேசினால் பொருத்தமாக இருக்கும், இப்படி இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ஹிக்மா என்பது தாவாவில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ஹிக்மா என்றால் விவேகம். பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை கூட முற்படுத்தாமல் தனது சகோதரனை முற்படுத்துகிறாங்க, தனது சகோதரனை முற்படுத்துகிறார்கள். அப்போ இது தஅவால முக்கியமான ஒரு பகுதி. என்ன? இந்த இடத்தில் நான் என்னை முற்படுத்துவது முக்கியமா, அல்லது இந்த இடத்தில் பொருத்தமானவர் யார், இந்த இடத்துக்கு பொருத்தமானவர் யார், இந்த இடத்துக்கு பொருத்தமான செய்தி என்ன, எது சொல்லப்பட வேண்டும்? தஅவாவுடைய மஸ்லஹா என்பது நமது தலையில் மேலோங்கி நிற்க வேண்டும். என்ன? அதாவது தஅவாவுடைய எது நன்மை, எது தஅவாவுக்கு பொருத்தமானது, அதுதான் ஹிக்மா என்பது, விவேகம். நாம் நம்மை முற்படுத்துவது என்பது அல்ல, நம்மை முற்படுத்துவது அல்ல. எனவே அருமையான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், அவரை முற்படுத்தப்படலையா, அவருக்கு என்ன ஸ்பீச் கிடைக்கலையா, அவ்வளோதான். இதுவல்ல தஅவா. தஅவா என்றால் என் அருமை சகோதரர்களே, எது பொருத்தமானது, யார் பொருத்தமானவர்கள், அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, தஅவாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அதாவது முன்னால் இருக்கக்கூடியவர்களை விட பின்னால் இருந்து உழைக்கக்கூடியவர்கள் நிறைய நன்மைகளோடு செல்வார்கள். சொல்ல முடியுமா? இப்போ சூரா யாசீனில் வரக்கூடிய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. சூரா யாசீனில் நபிமார்களுக்காக குரல் கொடுக்க ஒரு மனிதர் வருகிறார். நபிமார்களுக்காக குரல் கொடுக்க வந்த மனிதர், அந்த வரலாற்றில் அவருடைய சிறப்பு தான் அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, எனவே தஅவாவில் ஒவ்வொருவரும் என்ன இஹ்லாஸோடு செயல்படுகிறார்கள், அவர்கள் உண்மையில் அந்த தஅவாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ற அந்த உண்மையான நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய நன்மையை தட்டி செல்வார்கள். என் அருமை சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இவ்வளவு துஆவை செய்துவிட்டு அழகா ஒன்று சொல்றாரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் ஏன் தெரியுமா கேட்கிறோம்? கை நுஸப்பிஹக கஸீரா, உன்னை அதிகம் நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவங்களோட அந்த துஆவுடைய அந்த முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை நாம் அதிகம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், உன்னை நாம் அதிகம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். வனதுகுரக கஸீரா, உன்னை நாம் அதிகம் திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னக குந்த பினா பஸீரா, நிச்சயமாக நீ எங்களை நோக்கியவனாகவே எங்களை பார்த்தவனாகவே இருக்கிறாய். அடுத்து என்ன? கால கது ஊதீத சுஅலக யா மூசா, மூசாவை நீங்கள் கேட்ட அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது.
அனைத்தும் வழங்கப்பட்டு விட்டது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, எனவே துஆ பிரார்த்தனை என்பது ஒரு மூமினுடைய வாழ்வில் எவ்வளவு செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாற்றில் அவங்க பிரார்த்தித்த இடங்களை எல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். அவர்கள் துஆ செய்த இடங்கள் எங்கெல்லாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பார்க்கலாம். இந்த நான் சொல்லக்கூடிய வசனம் 10வது அத்தியாயத்துடைய 88வது வசனம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தம் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. எங்கள் இறைவா, நீ ஃபிர்அவுன், அந்த ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டம், அவர்களுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? அலங்காரத்தை, ஜீனாவை கொடுத்திருக்கிறாய், செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீ வழங்கி இருக்கிறாய். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதை கொண்டு அவர்கள் உனது நேரான வழியை விட்டு மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பனா நத்மிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். இறைவா, அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்கள் நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரக்கூடிய வேதனை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விதத்திலும் தஅவாக்களை ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு செய்து அது எதுவும் அவர்களிடம் எடுபடவில்லை, அந்த எதுவும் அவர்களிடத்திலே பயனளிக்கவில்லை என்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் எப்படி ஒரு துஆவை செய்கிறான் பாருங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபி. ஆடுகளை 10 வருடங்கள் ஆடுகளை மேய்த்தார் இல்லையா? 10 வருடங்கள் ஆடுகளை மேய்த்த ஒரு நபி. ஆனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரான ஃபிரௌன் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழுகிறான். உலக ஆடம்பரங்கள், அலங்காரங்களோடு வாழுகிறான். என் அருமை சகோதரர்களே, இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சுன்னா. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம் பாருங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் ஆடம்பரமாக சுகபோக வாழ்க்கையை வாழுகிறார்கள். நாம் அல்லாஹ்வை தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இபாதத் செய்கிறோம், மார்க்க வகுப்புகள் வருகிறோம், எவ்வளோ மார்க்க விடயங்களில் ஈடுபடுகிறோம். நமக்கு என்னதான் இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிறது என்ற மாதிரியான சிந்தனைகளை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். எனவே இந்த வரலாறுகள் ஏன் சொல்லப்படுகின்றன? அருமையான சகோதரர்களே, மிகச்சிறந்த ஒரு நபி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா எதிரி எப்படியெல்லாம் உலக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கு இந்த துஆவை செய்ததெல்லாம் எதற்கு தெரியுமா? அவன் தீனுக்கு தடையாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மிக பெரும் தடையாக இருக்கிறான். நேரான வழியை விட்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய செல்வாக்கையும் செல்வத்தையும் வைத்து மக்களை தீனை விட்டு தூரப்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, வேறு எதுவும் அவனோட சிந்தனையில் வரல. அவன் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு எதுவும் கிடையாது என்று பொறாமப்பட்டார்களா? எதுவும் இல்லை. என் அருமை சகோதரர்களே, அவருடைய கவலையெல்லாம் இவற்றை வைத்து அல்லாஹ்வுடைய தீனை விட்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். எனவே இவனுக்கு தண்டனை இறக்கென்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது படைத்த ரப்புக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் நாம் அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும், அவனிடம் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே சுப்ஹானல்லாஹ், அவங்க அந்த துஆல சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது சூரத்து யூனுஸில் வரக்கூடிய வசனம். அதே சூரத்து யூனுஸில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்கிறாங்க அந்த துஆல ஒரு வார்த்தையை, அதாபை தண்டனையை பார்க்கும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனையோ சமுதாயங்கள், அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்டனையை பார்க்கும்போது ஈமான் கொள்ளவில்லை. நிறைய வரலாறு நீங்கள் குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். தண்டனையை பார்க்கும்போது அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் நிறைய வரலாறுகள். ஆனால் இவனோட வார்த்தை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆல சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது ஃபிர்அவுன் சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு கர்வத்தோடும் தன்னை ரப்பென்று சொன்னவன் என்ன செய்கிறான்? கடைசியில் நாம் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். அந்த இடத்துக்கு வாரது சாதாரணம் கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்படலை. என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நபி மூசா அந்த துஆல சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அந்த வார்த்தை அப்படியே நடக்குது. அதாவது அவன் மூழ்கடிக்கப்படுகின்ற போது அவன் சொல்கிறான், அல்லாஹ் கேட்குறான், ஆல் ஆன், இப்பொழுதா என்று கேட்குறான். அல்லாஹ் ஆல் ஆன், இவ்வளோ வரைக்கும் நீ என்ன செய்தாய்? எவ்வளோ அநியாயங்களை அக்கிரமங்களை செய்தாய். அபூஜஹலை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். அபூஜஹல் கூட பத்ரில் கொல்லப்படுகின்ற போது அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவன் கர்வத்தை தான் பேசி கொண்டிருந்தான். அபூஜஹலை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த நேரத்தில் என்ன செய்யலை? அவன் ஈமான் கொள்ளலை.
அவன் தனது கர்வத்தை தான், அவன் தனது ஆடம்பரங்களையும் பெருமைகளையும் தான் பேசிக் கொண்டிருந்தான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே சுப்ஹானல்லாஹ் அவனோட துஆவுடைய அந்த வார்த்தையில் அப்படியே அது நடக்குது. ஆனால் அவனது ஈமான் அந்த இறுதி நேரத்தில் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த துஆவை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கால கது உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் இருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, எனவே ஃபஸ்தகீமா, நீங்கள் உறுதியாக இருங்கள். தான் முக்கியம். தீன்ல உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக செயல்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன, உட்காந்து துஆ கேட்கிறது, அல்லாஹ் எனக்கு உலக வசதிகளை தா, வசதி வாய்ப்புகளை தா என்று கேட்கிறது. கேட்டு எல்லாம் கிடைச்சிருமா? அதுக்கு பிறகு என்ன சொல்றது, அதே வாயால தொழுறதுக்கு கூட நேரம் இல்லை. அதுக்கு பிறகு அதே வாயால சொல்றது என்ன, தொழுறதுக்கு கூட அவ்வளோ பிஸி, அவ்வளோ என்ன, அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம். அதை வேற பெருமையோடு சொல்றது என்ன. என் அருமையான சகோதரர்களே, பாருங்க, துஆ செய்கிறான், துஆ செய்து அல்லாஹ் அவனுக்கு அந்த அருள்களை திறக்கின்ற போது என்ன செய்கிறான், அதுக்கு பிறகு அதுக்கு தலைகீழாக மாறுகிறான். இப்போ இங்கே பாருங்க, உங்களோட துஆவை ஏற்றுக்கொண்டோம் நல்லா சொல்லிட்டு சொல்றான், ஃபஸ்தகீமா, மார்க்கத்தில் உறுதியாக இருங்க. என்ன, மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். ஃபிரௌன் அழிக்கப்படலாம், ஃபிரௌனுடைய கூட்டம் அழிக்கப்படலாம், அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கர்வமானம் வந்து விடக்கூடாது. நீங்க மார்க்கத்தில் உறுதியாக செயல்பட வேண்டும். அதே போன்று வலா தத்தபியானி சபீல் அல்லதீன லா யஅலமூன், அறியாதவருடைய வழியை நீங்கள் இரண்டு பேரும் பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பார்க்கலாம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த ஃபிரௌனுடைய சபையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், அந்த உரையாடல்ல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவன் முடிக்கத்தான் நாடுகிறான், இவரை முடித்து விட வேண்டும், இவருக்கு ஒரு முடிவை கட்டிவிட வேண்டும் என்று நாடுகின்ற சந்தர்ப்பத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை பாருங்க, இன்னி உஸ்து பி ரப்பி வ ரப்பிக்கும் மின் குல்லி முதகப்பிரின் லா யுமினு பியௌமில் ஹிசாப் என்று சொல்கிறார்கள். இந்த வசனம் 40வது அத்தியாயத்துடைய 27வது வசனம். நல்லா கவனிங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க என்றால், எனது ரப், அதே போன்று உங்களுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னி உஸ்து பி ரப்பி வ ரப்பிக்கும். இது எங்க சொல்றது, தன்னையே ரப்பென்று ஒருத்தன் சொல்றானே அந்த சபையில சொல்றாங்க. தன்னையே ரப்பென்று சொல்லக்கூடிய சபையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனது ரப்பையும் எனது ரப்பிடம் உங்கள் ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி முத்தகப்பர், மின் குல்லி முத்தகப்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருடம். அவனுடைய பண்பு என்ன, அவன் மறுமை நாளை ஈமான் கொள்ள மாட்டான். அதே பெருமை, கர்வம். அந்த விசாரணையுடைய நாளை என்ன செய்ய மாட்டான், அவன் ஈமான் கொள்ள மாட்டான், நம்பிக்கை கொள்ள மாட்டான். அப்படியான பெருமை அடிக்கக்கூடியவன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹ், பாருங்க, உதவி எங்கிருந்து வந்ததோ தெரியாது. அடுத்த வசனத்தை படிச்சீங்கடா ஆச்சரியமாக இருக்கும். என்ன, வகால ரஜுலும் முஃமினுன் மின் ஆலி ஃபிர்அவுன் யக்துமு ஈமானஹு. அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே இப்படி உதவி வரும் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். உதவி இப்படி வரும் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். எப்படி உதவி வந்துச்சேண்டா, ஃபிர்அவுனுடைய குடும்பத்தில் ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இருந்தார். ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் உடனே பேசுகிறார், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹுவை ரப் என்று சொன்ன ஒரு மனிதரையா நீ கொல்ல பார்க்கிறாய். அல்லாஹுவை அப்ப கொல்லதான் என்ன செய்யறான், கொல்வதற்கு முடிவு செய்து விட்டான். அப்பதான் நபி மூசா உடனே இந்த துஆ இதை கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் முக்கியமான இடங்கள். நமது வாழ்வில் நாம் அந்த ரப்பின் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மோடு செயல்படுவான். இதுதான் ஹதீஸுல் குதுசி. அது என்ன, ஹதீஸுல் குதுசி. அதாவது அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் அவனோடு நடந்து கொள்வேன், அவனோடு நடந்து கொள்வேன். இப்போ நமது துஆ பிரார்த்தனை என்ன, மாத சம்பளம் 1000 ரியாலண்டா 1000 ரியாலுக்குள்ள நமது துஆண்டா அப்படித்தான் அங்கிருந்தும் வரும். அல்லாஹ் நடந்து கொள்வது அப்படித்தான். படைத்த ரப்பை பற்றி உமது நம்பிக்கை என்ன, நமது துஆலாம் எதுக்குள்ளே தான் இருக்கும், பெரும்பாலும் சம்பளத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்படிதானே பெரும்பாலும் நமது துஆ எதுக்குள்ளே தான் இருக்கும், நமது சம்பளத்துக்குள்ளே தான் துஆ. ஏன், அதுதான் படைத்த ரப்பின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. என் அருமை சகோதரர்களே,
நாம் எப்படி ரப்பை பற்றி எண்ணுகிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நடந்து கொள்வான் இல்லையா? இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்பாறைகள் நிறைந்த அந்த மக்காவுடைய பள்ளத்தாக்கில் தனது மனைவியையும் பிள்ளையும் குடியமர்த்தி விட்டு அங்கே வந்து யாரும் வசிக்கிறதுக்குரிய எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அவர்களை வசிக்க செய்து விட்டு அவர்களை விட்டு கொஞ்சம் மறைந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான். எப்படி துவா செய்கிறாங்க? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரா இந்த பைத்திகள் முஹர்ரம். எந்த ஒரு பயிர் பசையும் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கில் அவர்களை குடியமர்த்தி இருக்கிறேன். அதே வசனத்தில் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க வர்சுக்ஹும் மின ஸமராத்தன்னு கேட்பாங்க. அவர்களுக்கு கனி வர்க்கங்கள் உணவளிப்பாயாக. அப்போ இந்த ஈமான் எப்படிப்பட்டது? அவங்களே துவாட அவங்க என்ன சொல்கிறாங்கடா, அதாவது பயிர் பசைகள் எதுவும் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கில் குடியமர்த்திருக்கிறேன்றாங்க. அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்னால் வருகிறது அவர்களுக்கு கனி வர்க்கங்கள் உணவளிப்பாயாக. இப்படி துவா நம்ம துவா இருக்குதா? இப்படி எங்களோட துவாக்கள் நம்ம துவா இப்படி இருக்குதா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு அடியானோடு இப்படித்தான் நடந்து அவன் எப்படி ரப்பை நம்புகிறானோ அப்படி நடந்து கொள்வான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் இன்று மக்காவில் எப்படியான கனிகளை வைத்தினா உலகத்திலே கிடைக்காத கனிகள் அங்கே கிடைக்க மாதிரி அல்லாஹ் அமைச்சு அவனோட துவாவுடைய பரக்கத். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அவங்களோட துவா அல்லாஹ் என்ன செய்தான்? ஜம்சமை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். தண்ணீர் வெளிப்படுகிறது. அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்றால் இதெல்லாம் எதுக்கு கிடைத்த பரிசு? அல்லாஹ் மீது அவங்க கொண்ட நம்பிக்கை, அந்த ஈமான், அந்த அசைக்க முடியாத ஈமானுக்கு கிடைத்த பரிசு. துஆ என்று சொன்னால் வெறுமனே கைகளை உயர்த்துவது அல்ல, அந்த ஈமான் அது மிக முக்கியமானது. ரப்பை நாம் எப்படி நம்பிக்கை கொண்டு துஆ செய்கிறோம், ரப்பை மீது நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பாருங்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சபையில் அவங்க இப்படி உதவி வரும் என்று எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஒருவர் உடனே பேச ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வை ரப் என்று சொன்ன ஒரு மனிதரையா நீ கொல்ல பார்க்கின்றாய் என்று சொல்லி அங்கு ஒரு உரையாடல் நடக்குது. அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்கு ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுகிறான். அதில் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அருமையான சகோதரர்கள். என்ன, இப்படி அவர் பேசிட்டாரா? ஏன்னா அவர் அதுவரைக்கும் ஈமானை மறைத்து வைத்திருந்தார். அவர் பேசி முடிந்த பிறகு அவருக்கு தெரியுது அடுத்து என்ன போட்டுருவான்றது. அடுத்து அவருக்கு என்ன தெரியுது? என்ன போட்டுருவான்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் அப்போ ஈமானை வெளிப்படுத்திட்டார். என் அருமை சகோதரர்களே, அதே வசனங்களை நீங்கள் அப்படி தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார் என்றால், அதாவது எனது காரியத்தை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன் என்றார். எனது காரியத்தை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். அம்ரி இலல்லாஹ். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து அவரை பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? சுப்ஹானல்லாஹ். எப்படி வருது அந்த வசனம்? அடுத்ததில் நீங்கள் பார்க்கலாம், ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நாங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் எப்படியெல்லாம் துஆ செல்வாக்கு செலுத்தியது, எப்படியெல்லாம் பிரார்த்தனை செல்வாக்கு செலுத்தியது என்பதற்கு இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்தித்துவிட்டு வருகிறார்கள். அதிலும் ஒரு அழகான இடம் இருக்குது நறுமை. அதை ஒரு நமது ஈமானை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடம். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்வார்கள். செல்லும்போது தனது சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்தை ஒப்படைத்து விட்டு அவர்கள் செல்வார்கள். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்விடம் அவர்கள் அவசரமாக சென்ற நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், உங்களை சமுதாயத்தை விட்டு நீங்கள் ஏன் அவசரமாக வந்தீங்க, என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அஜில்து இலைக்க ரப்பில் தரலாம். இது ஒரு அழகான வார்த்தை. அஜில்து இலைக்க ரப்பில் தரலாம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 வார்த்தை தான். அஜில்து இலைக்க ரப்பில் தரலாம். அதாவது நான் ஏன் அவசரமாக வந்தேன் என்றால் நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் சொல்கிறாரு, நான் ஏன் அவசரமாக வந்தேன் என்றால் நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ நாங்கள் எந்த ஒரு அமலிலும் முந்தி செல்லும் போது இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாங்கள் எந்த ஒரு அமலிலும் முந்தி செல்ல வேண்டும். எந்த ஒரு அமலுக்கும் நாங்கள் முதன்மையாக செல்ல வேண்டும். நான் தான் முதல் என்று இருக்க வேண்டும். இந்த வசனம் ஞாபகம், யா அல்லாஹ் உனது திருப்திக்காக வந்தேன், யா அல்லாஹ் நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். நான் அவசரமாக வந்தது
முன்சஃபிலே வந்து அமர்ந்திருப்பது, பயானில் முன்னால் வந்து அமர்ந்திருப்பது, நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது எவ்வளோ முக்கியமான ஒரு இடம் என் அருமை சகோதரர்களே. எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பயணத்தை முடித்துவிட்டு வந்தால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? காளை கன்றை வணங்கி விட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க அந்த மக்கள் கண்ட்ரோல் ஆகலை. அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்கிறான் பாருங்கள். 7வது அத்தியாயம் 151 முக்கியமான ஒரு துவா. என்ன துவா செய்கிறாங்கடா? ரப்பிக்ஃபிர்லி, இப்படி தான் ஆரம்பிக்குது. ரப்பிக்ஃபிர்லி, சமுதாயம் தவறு செஞ்சது யார்? சமுதாயம். காளை கன்றை சமுதாயம் வணங்கியது. நபி எப்படி துவா செய்கிறாரு? ரப்பிக்ஃபிர்லின்னு துவா செய்கிறார், என்னை மன்னிப்பாயா. சுப்ஹானல்லாஹ். ஒரு நபியுடைய தோளில் சுமத்தப்பட்ட அந்த ரிசாலத் என்ற அந்த பொறுப்பு, சுப்ஹானல்லாஹ், அதில் ஏதாவது குறை நடந்து விட்டதோ என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எண்ணி இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்கிறாங்க, ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. அடுத்தது வலி அஹி, எனது சகோதரரை மன்னிப்பாயாக. வ அத்கில்னா ஃபி ரஹ்மதிக், உனது ரஹ்மத்தில் எம்மை நுழைவிக்க செய்வாயாக. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க கிருபையாளர். இந்த துவாவை நாங்கள் தனியாக நமக்கு கேட்குறதுக்கு எப்படி நாங்கள் கேட்கலாம்? இந்த துவாவை பார்த்தீங்கன்னா அழகான வார்த்தைகள். அதாவது ரப்பிக்ஃபிர்லி, இதில் முதலாவது. அடுத்தது வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக், வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இது நாங்கள் மனநிமிட்டு ஓதி வர முடிந்த ஒரு அழகான துவா. மனநிமிட்டு நாங்கள் ஓதி வர முடிந்த ஒரு அழகான துவா ரப்பிக்ஃபிர்லி. நாங்கள் மன்னிப்பை எப்போதும் துவால மன்னிப்பு முதல்ல வருவதற்கு உள்ள முக்கியமான விஷயமாக நாங்கள் எதை சொல்லியிருக்கிறோம்? நீங்கள் படிச்சுக்கிறீங்க மார்க்க வகுப்புக்களில். துவால முதல்ல மன்னிப்பை ஏன் நாம் கேட்கிறோம் என்றதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கம் தான், நீங்கள் அதற்கு பின்னால் எதை கேட்க போகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய பாவம் தடையாக இருக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கலாம்? உங்கள் பாவம் தடையாக இருக்கலாம். அதான் முதல்ல என்ன செய்யுங்க? பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி. அடுத்து என்ன? வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக், வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக், உனது ரஹ்மத்தில் என்னை நுழைவிக்க செய்வாயாக. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இது மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் மிகச்சிறந்த திருநாமம். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அருள் புரியலாம், நீதான் மிக்க அருளாளன். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனவே இந்த துவாவை எல்லாரும் கொஞ்சம் சொல்லுவோம், மரணமிட்டுக் கொள்வோம். நான் சொல்கிறத தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ரப்பிக்ஃபிர்லி வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். திரும்ப சொல்லுங்கள். ரப்பிக்ஃபிர்லி வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர்லி வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சொல்லுங்க பாபா. வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். திரும்ப சொல்லுங்கள். ரப்பிக்ஃபிர்லி வ அத்கில்னி ஃபி ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நாம் இன்றைய இந்த பாடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் பிரார்த்தனை எப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்தியது என்ற ஒரு பகுதியை நாம் படித்தோம். நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களையும் கொஞ்சம் நீங்கள் குறித்து படிக்க வேண்டும். 7வது அத்தியாயம் 155வது வசனம், 7வது அத்தியாயம் 156வது வசனம். இந்த வசனங்களில் இதிலும் அழகான அவர்களுடைய துவாக்கள் இதில் இடம்பெறுகிறது. இதிலும் அழகான அவர்களுடைய துவாக்கள் இடம்பெறுகிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் நீங்கள் படிக்க வேண்டிய அடுத்த வசனங்கள் 5வது அத்தியாயம் 24, 25, 26 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்களிலும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதில் இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் இன்றைய இந்த வகுப்பில் நாம் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலே
துவா பிரார்த்தனை எப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்தியது என்பதை படித்தோம். எனவே இதில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், ஒரு மூமினுடைய வாழ்வில் பிரார்த்தனை என்பது அதாவது பின்னி பிணைந்த ஒன்றாக எப்போதும் படைத்த ரப்பை முன்னோக்கக்கூடியவர்களாக, நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் ரப்பிடம் சொல்லக்கூடியவர்களாக, உறுதியான நம்பிக்கையோடு ரப்பிடம் கேட்பவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன விஷயம் என்னவென்றால், யா மூசா இன்னிஸ்தஃபைதுக அலன்னாஸ் பிரிசாலாத்தி வபி கலாமி, எனது இந்த ரிசாலத்தின் மூலம், தூதுத்துவத்தின் மூலம், எனது வார்த்தைகளின் மூலம் மனிதர்களை நான் உங்களை தேர்வு செய்து விட்டேன். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஹுத் மா ஆதைது வகும் மினஷ் ஷாக்கிரீன். என்ன வகும் மினஷ் ஷாக்கிரீன் என்ன அர்த்தம்? நீங்கள் நன்றி உள்ளவர்களில் ஒருவராக ஆகிவிடுங்கள். அருமையான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள், எவ்வளோ ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள் என்பதற்கு அவருடைய வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஃபிர்அவுன் அழிக்கப்படுகிறான். அந்த கூட்டம் அழிக்கப்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 10வது நாள் நோன்பு இருந்தார்கள். அந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோற்ற நோன்பு. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மற்றொரு பிரார்த்தனை தான் ரப்பி ஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன். ரப்பி ஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன், அதாவது நன்றி செலுத்தக்கூடியவர்களில் என்னை ஆக்குவாயாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் என்னை ஆக்குவாயாக. இதை நாங்கள் லேசாக சொல்லலாம், லேசாக பிரார்த்திக்கலாம். ரப்பி ஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன், ரப்பி ஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றி உள்ள அடியார்களாக இருந்தார்கள். எனவே அந்த நேரான வழியில் நாமும் பயணித்து அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு